செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். அன்னைக்கு கிருத்திகையும் கூட. சரி ஓகே இன்னைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய பூந்தமல்லி சைடு வந்துட்டு ஜிஆர்டி இருக்கு. அங்க தான் போயிருந்தோம். ஸோ என்னுடைய பழைய கொலுசு, பாப்பாவுடைய பழைய கொலுசு, அதுக்கப்புறம் என்னுடைய மெட்டி, கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வீட்ல இருந்தது. வெள்ளி பொருட்கள் எல்லாமே அதெல்லாம் கொண்டு போய் தான் நான் போட்டுட்டு தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 6, 7,000 என்னமோ நம்ம கூட எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா எக்ஸ்ட்ராவா நான் மெட்டிலாம் புதுசா வாங்கியிருந்தேன். இந்த மாதத்துக்குள்ள இந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெயின் மோட்டிவ் இருந்ததுங்க. ஆனா இது என்னால வாங்க முடியாம போயிடுச்சு. சரி ஓகே பரவால்ல. ஏதோ கடவுள் குடுத்ததுன்றதால நான் புதுசாவே கொலுசே வாங்கியாச்சு. ஏன்னா அதோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருந்தது நான் விசாரிக்கும்போது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். நான் போட்டிருந்த கொலுசு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கம்மி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது. 85 கிராம் என்னமோ இருந்தது. இப்ப நான் எடுத்தது வந்துட்டு 126 கிராம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருந்தது. பின்னல் மாடல், செயின் மாடல், நெறைய கெட்டி மாடல் இந்த மாரி நெறைய டிசைன்ஸ் இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு முத்து வச்சு நல்லா சத்தம் வரணும். அதுதான் வேணும் அப்டின்ட்டு நான் அது மாரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆன்டிக்கும் பார்த்திருந்தேன். ஆன்டிக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதுல வந்துட்டு முத்துல வெறும் பிளைனா இருந்தது. சத்தமா வரல. அதனால திருப்பி அத அப்படியே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கலசமும் வரலட்சுமி நோம்புக்காக முகம் வாங்கலான்னு தான் பார்த்திருந்தேன். நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு.